எதுக்கு என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இன்னைக்கு ட்ரெயின் 1/2 மணி லேட்டா சார். ஆமா, இவங்களை கேள்வி கேட்பாரே இல்ல சார். எல்லாம் ஜனநாயகத்தினால வந்த குழப்பம் தான். ட்ரெயின் லேட்டா வர்றதுக்கும் ஜனநாயகத்துக்கும் என்னையா சம்பந்தம்? சார் பெரிய ஜனநாயகவாதி போல் இருக்கு, பேசப்படாது. சாருக்கு இந்த ஊர் தானே? இல்ல, மதுரை. ஆபீஸ் வேலையா வந்திருக்கீங்களா? அத பத்தி உனக்கு என்னையா? இல்ல, அடுத்த ட்ரெயின்லயே மதுரைக்கு போகணும்னா இடம் கிடைக்காது. வேணும்னா சொல்லி ஏற்பாடு பண்ணலாம். நான் ராத்திரி ரயிலுக்கு தான் போறேன், ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. அதானே, இந்த மாதிரி முன்னாடியே ஏற்பாடு பண்ணிக்கிட்டா பயணம் எவ்வளவு பண்ணிருக்கும். அதை விட்டுட்டு ஒரு லாரில ஒரு சாமான்களை எடுத்துக்கிட்டு ரிசர்வேஷன் பண்ணாம. நீங்க என்ட்ரன்ஸ் டிராகன் படம் பாத்துக்கீங்களா? பாத்துட்டேன். 16 வயதுல பாத்துட்டேன். அப்ப பேசாம படுங்க சார். என்ன சார், லாட்ஜ் வேணுமா? எல்லா வசதியும் இருக்கு சார். என்ன வேணும்? தனியா இருக்கிறவங்களுக்கு கம்பெனி வேணுமா? எனி டைப், ஃபேமிலி டைப்பா, பேச்சலர் டைப்பா, எல்லா ஸ்டேட்ஸும் கிடைக்கும். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, வசதி கேட்டபடி கிராக்கி. லாட்ஜுக்கு வேணும்னாலும் வரும், அங்கேயே வேணும்னாலும் போகலாம். என் மனசுல என்ன இருக்குன்னு நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? ஆளை பார்த்தாலே தெரியுதே. அதான் உங்க நெத்தில எழுதி ஒட்டி இருக்க சார். எங்களுக்கு நெத்திய படிக்க தெரியுமே. தப்பு தாளங்கள், வழி தவறிய பாதங்கள், இவர் இப்படி வாழ்வதென அவன் எழுதிய வேதங்கள், அவனது லாபங்கள், அவன் ஆக்கிய பாவங்கள், ஆசையில் ராகங்கள், ஆனால் அவசுர கீதங்கள், தப்பு தாளங்கள், வழி தவறிய பாதங்கள், இவர் இப்படி வாழ்வதென அவன் எழுதிய வேதங்கள். மகாலட்சுமி, நீ நல்லா இருக்கணும். என்ன சர்ஸு, வீடு காலியா இருக்கான்னு கிராக்கி மேல கிராக்கியா மோதிக்கிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு கோயில் கொடான்னு சுத்திக்கிட்டு இருக்க. அப்பப்ப புண்ணியமும் தேடிக்கணுமே ஐயா. இன்னைக்கு தேவையான புண்ணியம் தேடிக்கிட்டே இல்ல. கொஞ்சம் பாவம் அனுப்பட்டுமா? தப்பு தாளங்கள், வழி தவறிய பாதங்கள், இவர் இப்படி வாழ்வதென
அவன் எழுதிய வேதங்கள். நினைவெங்கும் மாங்கல்யம் தாய்மை, நிதந்தோறும் விளையாட்டு பொம்மை, பொருளாதாரம் செய்த விந்தை, இவள் பொருள்தாரமாகிவிட்ட சந்தை. அவள் மானம் பாருங்கள், அவமான கோலங்கள், விதி வழி தினம் ஓடும் ஓடங்கள். இந்த தேசத்தில் அறம் நிலைக்க வேண்டும் என்றால், தர்மம் தலைத்தோங்க வேண்டும் என்றால், பெண்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த தேசமானாலும் எந்த சமூகமானாலும் பெண்களுக்கு கௌரவமும் மரியாதையும் வழங்குவேயானால் அந்த தேசம் அந்த சமூகம் நிச்சயம் மேன்மையடையும் என்று அறுதியிட்டு கூறலாம். நமது புராணங்களில் நமது இதிகாசங்களில் பெண்களுக்கு என்ன மரியாதை வழங்கப்பட்டுள்ளது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கௌரி சங்கர் என்று நாம் சொல்கிறோமே தவிர சங்கர் கௌரி என்று சொல்வதில்லை. லட்சுமி நாராயணா என்று நாம் சொல்கிறோமே தவிர நாராயணா லட்சுமி என்று சொல்வதில்லை. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் என்று நாம் தொடங்குகிறோமே தவிர ஜென்டில்மென் அண்ட் லேடிஸ் என்று தொடங்குவதில்லை. வெரி குட். ரொம்ப சீக்கிரமாவே செய்து முடிச்சிட்டியா? ஆளு உயிருக்கு எதுவும்? நமக்கும் உயிருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. உடம்போட சரி. சார், என்னுடைய 10 வருஷ சர்வீஸ்ல இது வரைக்கும் ஒரு தடவை கூட சாவு ஏற்பட்டதில்ல, இப்பவும் இல்ல. சார், உங்களை மாதிரி நல்லவங்களும் நாட்டில சில அரசியல் கட்சிகளும் இருக்க வரைக்கும் எங்களுக்கு என்ன சார் குறைச்சல்? நிம்மதியா ராஜா மாதிரி இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆமா, அடுத்த திங்கட்கிழமை எங்க இருப்ப? சார், அடுத்த திங்கட்கிழமை ஆயுத பூஜை. தயவு செஞ்சு அன்னைக்கு மட்டும் என்ன வேலையை கொடுக்காதீங்க. ஏன்னா நான் அன்னைக்கு ஆயுதத்தை கையால தொட மாட்டேன். தப்பு தாளங்கள், வழி தவறிய பாதங்கள், இவர் இப்படி வாழ்வதென அவன் எழுதிய வேதங்கள், அவனது லாபங்கள், அவன் ஆக்கிய பாவங்கள், ஆசையில் ராகங்கள், ஆனால் அவசுர கீதங்கள். ரெண்டு பெட் கொடு. இவள லட்சுமி, இவ ஒருத்தி. ரெடியா? எங்க போறதா முடிவு பண்ணிருக்கேன்? கிருஷ்ணாம்பேட்டையில எங்க அண்ணன் விட்டு போலாம்னு இருக்கேன். பொழப்புக்கு ஏதாவது வேலை வெட்டி தேடிக்கணும். நீ ஒன்னும் தேட வேணாம், எல்லாம் உன்னை தேடி வரும். வயசு இருக்குல்ல? இந்தா 800 ரூபாய் இருக்கு, 8 மாச கணக்கு. நீ நிறைய கட்டு. என்ன அழுக? குடும்ப பொண்ணு மாதிரி. வா டாட்டா. இவள ஏ சரோஜா, உன்னதான். அவ போறவ, நீ புகுந்தவ. நீ வா.
இத பாரு, இங்க உனக்கு எல்லா வசதியும் உண்டு. சோறு, துணிமணி, காஃபி, டிஃபன் எல்லாம் உண்டு. ஆனா எனக்கு உண்மையா இருக்கணும், இல்ல தொலைச்சுப்படுவேன். தொலைச்சு. ஆமா, நம்ம 2 பேருக்குள்ள யாருக்காச்சும் அலுப்போ செழிப்போ வந்துட்டா போதும், அந்த நிமிஷமே உன்னை மூட்டை கட்டி அனுப்பிச்சிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டார் சைக்கிளும் பொம்பளையும் ஒண்ணுதான். அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒண்ணு, அனுப்பும்போது சும்மா அனுப்ப மாட்டேன். நீ தங்கின நாளை கணக்கு பண்ணி மொத்தமா கையில கொடுத்து அனுப்புவேன், கிராச்சுட்டி பண்ண மாதிரி. என்னடி பாக்குற? இவனுக்கு ஏதுடா இவ்வளவு வசதி நீ யோசிக்கிறியா? பணம் காக்கிதுங்க, காய்ச்சி காய்ச்சி சம்பாதிக்கிறேன். வா பின்னால. அதோ பாத்தியா பணம் காய்க்கிற பாட்டில்ஸ். வா. கள்ளச்சாராயத்துல கட்டின வீடு ஆடுமோன்னு பாக்குறியா? ரொம்ப ஸ்ட்ராங். இவள பொண்டாட்டி மாதிரி இருந்துக்கலாம், பொண்டாட்டி மாதிரி புத்தி சொல்ல ஆரம்பிச்ச அந்த நிமிஷமே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன். அந்த விஷயத்தை இப்ப போனால அவ தங்க கட்டி. அப்புறம் ஏன் அனுப்பினீங்க? எனக்கு போர் அடிச்சு போச்சு, அனுப்பிட்டேன். கழுத அதெல்லாம் கேட்கப்படாது. ஏங்க, உங்களுக்கு அன்பாவே பேச வராதா? அன்பு பேச்சுல இருக்காது. சமுதாய சந்தைக்கு போனால் இவன் போல பல பேரை காண்போம். பிடிபட்ட பின்தானே கள்வன், அது மட்டும் அவன் பேரும் தலைவன். இது போன்ற பாவங்கள் சமுதாய பாடங்கள், விதி வழி தினம் ஓடும் ஓடங்கள். அந்த மாற்றுக் கட்சியினர் ஜனநாயகத்துக்கு புறமான முறையிலே நம்மை எதிர்க்க துணிந்து விட்டனர். அதற்காக நாமும் அதே முறையை பின்பற்ற வேண்டியதில்லை. மிக்க நமது தலைவர் காட்டிய பாதையிலே சென்று சாத்வீகமான முறையிலே நாம் அவர்களை சந்திக்க வேண்டும். கருத்துக்கு கருத்தை மோதவிட தெரியாத அந்த கருத்து குரல்களுக்கு பாடம் கற்பிக்க நாம் கைகளை பயன்படுத்த வேண்டியதில்லை. நாம் கையால் ஆளாக வேண்டிய அர்த்தமில்லை. என்னண்ணே காசா கொடுக்குறீங்க? அட போங்க, என்ன உங்க காசு எங்கன்னு போயிட போகுது? நான் கணக்கு எழுதிக்கிறேன், பல வாங்கிட்டா போச்சு. நமது கட்சியின் 20 ஆண்டு கால வரலாற்றில் இதுவரைக்கும் ஒரு சின்ன சம்பவம் கூட நமக்கு களங்கம் ஏற்படுத்துவது ஒரு சந்தேகம். இனிமேலும் அவ்வாறு நடக்க. வணக்கம் சார். கூடாது. வணக்கம். 68 என்னப்பா உங்க ஆளுங்கெல்லாம் ரெடியா? ரெடி சார். எல்லாம் ஒழுங்கா நடக்குமா? உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்னை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? நமது கட்சியின் தொழில் ரொம்ப சுத்தமா இருக்கும். மாநாடு நடந்து கொண்டிருக்கும் சமயம் இவனுங்க எல்லாம் இனிமே அரசியல் நடத்தக்கூடாது, கூட்டம் நடத்தக்கூடாது, புரிஞ்சுதா? அதையும் கிட்ட விடுங்க. ஆமா, கல்ல மட்டும் ஏறணுமா இல்ல சோடா புட்டியும் வீசணுமா? ரெண்டும் தான்பா. அது கிரேட்டே தனியாச்சே. அட கொடுக்குறேன் போப்பா. சரி, யார் அண்ணாச்சி பேசுறது? அத பத்தி உனக்கு என்ன? அது சரி சார், நமக்கு ஜாதி மதம் கட்சிங்கிற வேறுபாடே கிடையாது. பணம் கொடுக்கிட்ட விசுவாசமா இருக்கும். இப்ப பாருங்க, வேண்டாம், சாத்வீகமான முறையிலே செயல்படும்படி கட்டளை. பொது கூட்டமா நடத்தானுங்க. நாம் மட்டும் தலைவரின் கட்டளைக்கு எதிராகாமல் அந்த போர்க்கோலம் கொண்டிருந்தால் அதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். ஏங்க எத்தனை நேரம் தான் அப்படியே உட்காந்துருக்க போற? அது என்னவோ இங்க வர்றவங்க அத்தனை பேருக்கு ஒரே மாதிரி சிரிப்பு, அச்சல பார்த்த மாதிரி. என்ன பாக்குற? என்ன உரிச்சு பாக்கணுமா? அப்படியே பார்த்தா போதும். பார்வையிலேயே முடிச்சுக்கலான்னு பாக்குறியா? ஓசிக்க சார், எந்திரியா. சீச்சி, என்கிட்ட காசு இருக்கு. என்ன என்ற போடு.
சத்த போறதா கொஞ்சம் தூரம் இங்க ஒளிஞ்சுக்கணும். ஏய் 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 யார் பண்ணி வணக்கங்க. யோ 4 ரூபாய் கொடுத்துருக்கையா போயா வரியா? இல்லைங்க, இன்னும் 2 மணி நேரம் ஆச்சு நான் இங்க தங்கிதான் ஆகும். யோ என் பொழப்புல மண்ணப்பட வந்திருக்கியா? கேசா? நீ ஏரியாவுக்கு புத்தா சோம்பேறி. ஆமாங்க. இது சைக்கிள் செயின். இப்போதான் முடிச்சிட்டு வந்திருக்கேன். எப்படியா பசங்களா? ஏய்யா சேனா விலாசம் போட்டு கூப்பிட்டுட்டு போறா ரோஷன் இல்ல? இல்லையே, ஏ நான் அதானே. மூஞ்சிய பாரு மூஞ்சிய, கல்லுன்னு மங்க மாதிரி வந்து குந்திக்கிறான். நல்லா இருப்பியா நீ? ஏய், இந்த 2 மணி நேரத்துல நீ என்ன சம்பாதிப்ப? என்ன உன் ரேட்டு? 300. 300 ரூபாவா? ஒரு சைபர் அழிச்சுக்கிய. அதானே. இந்த 50 ரூபாய் இருக்கு. கம்முன்னு அங்கே இரு. இத பாரு, நீயும் என்கிட்ட நெருங்காத, நானும் உன்கிட்ட நெருங்க மாட்டேன். 2 மணி நேரம் போய்கிறே இருப்பேன். ஏன் இருப்பி தொலைக்கிற? இங்க வந்துட்டு போற சில புண்ணியவானுங்க பணத்தை மட்டுமா கொடுத்துட்டு போறானுங்க. என்ன பேரு? சரசு, என்ன இது 50 ரூபாய் திருப்பி பைக்குள்ளேயே வச்சிருக்க? யோ நான் மானத்தை விக்கிறவதான், ஆனா தானம் வாங்குறதில்ல. எடுத்துட்டு போயா, உடம்புல தெம்பு வந்த அப்புறம் வா. யோ என்னையா தொழில் உனக்கு? என் தொழில் ஒரு மாதிரிதான். ஒரு விரலை வெட்டுறதுன்னா 30 ரூபாய், கையை வெட்டுறதுன்னா அதுக்கு ஒரு சைபர் சேர்த்துக்கோ 300 ரூபாய், காலை வெட்டுறதுன்னா இன்னொரு சைபர், ஆளையே வெட்டுறதுன்னா கணக்கு போட்டுக்கோ. வர எத்தனை பேருக்கு என் பிராணம் போகுது. போ, ஒழுங்கா காலேஜுக்கு போயிட்டு வா. கழுது கழுது. எத்தனை நாளைக்கு தான் நீங்க செய்யற தொழில உங்க பொண்ணுகிட்ட இருந்து மறைச்சு வைப்பீங்க? நான் சாகர வரைக்கும். நாசியப்பா அவன்தான் என்ன சகதியில தள்ளிடுச்சு. அதுல இருந்து மீள முடியல. ஏதோ இவ்வளவு நல்லபடியா படிக்க வச்சு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னா இந்த தொழிலை மட்டும் இல்லடி, என் உயிரை கூட விட்டுடுவேன். எங்களை விட்டுட்டு போனாலும் கவலை இல்லையம்மா, கிளைகோடின் மட்டும் விட்டுட்டு போகாது. இருமலே போய் வா என சொல்லு, கிளைகோடின் அருந்திடு. கிளைகோடின் கிளைகோடின் கிளைகோடின். வாயா வஸ்தாது, என்ன உடம்புல தெம்போட வந்திருக்கியா? சே, நான் அதுக்கு வரல. சரசு சரசு, நான் என் கண்ணாடி விட்டுட்டு போயிட்டேன். வீட்டுல போனா என் பொண்டாட்டி முதல்ல அதை தான் கேட்பா. அதுக்குள்ள அடுத்த வந்தாச்சா? ஏன் சார் என் கண்ணாடி பாத்தீங்களா? இல்ல, இங்கதானே வச்சேன். அட இது இருக்க கண்ணாடி, இது போட்டாதான் எனக்கு எல்லாம் பளிச்சுன்னு தெரியும். சரசு நான் வரட்டுமா?
சரசு அம்மா ஐயோ ஐயோ அம்மா சரசு சரசு எனக்கு போற வழியை கொஞ்சம் காட்ட சாரு மேல இடிக்கூடாது பாரு ஐயோ ஏன் அவன் அடிச்ச கோபம் வந்தது அடிச்ச உனக்கே கோபம் உனக்கே கோபம் வருது என்னமோ தெரியல போட இப்போ இரும்பல் எப்படி இருக்கு அப்படியே இருக்குல்ல சினிமா பார்த்துட்டு இருந்த அங்க இரும்பல் அது ஞாபகம் வந்துருச்சு உடனே வந்துட்டேன் நேரா மருந்து கடை போய் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இரும்பலுக்கு வாங்க என்னையா விலை நான் விலையில வாங்கிக்க மாட்டேன் மருந்து சாப்பிடு மருந்தை ஊத்துக்கின உடனே கவ்வால் இருமல் நின்று போச்சு சினிமாவில் யோ உண்மை சொல்லு கண்ணாடியில இத பாத்துட்டு தானே வந்திருக்கிற என்ன எழுதிருக்குதுல படிக்க தெரியாதா உனக்கு நான் கை நாட்டு அட பாவி படிப்பே தேவையில்லையா என் தொழிலுக்கு நானே 8 கிளாஸ் படிச்சிருக்கேன் வெக்கமல்ல உனக்கு ஏன் அழுற எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நான் எப்படியோ இருந்திருப்பேன் சரசு படிப்பில்லாட்டி என்னையா அதனாலயே உனக்கு நல்ல மனசு இருக்கோ என்னவோ யார் அது மணி அடிக்கிறது சந்திப்பு வேணா சரி நான் வர்றேன் நீ மருந்தை மட்டும் விடாம சாப்பிடு மரியா உன்னை எங்கெல்லாம் தேடுறது எங்க அப்பா செத்து போய் 1 வருஷம் ஆச்சு அவர் நினைப்பு வந்துச்சு என்ன தன்னன் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே ஒன்னும் துவைக்க விட்டுட்டு போல என் கையில ஒப்படைச்சுதான் போயிருக்காரு சரி நான் இருக்கப்ப நீ கவலைப்படுற சரி வா உனக்காக 2 இடத்துல வீட்டு வேலை சொல்லியிருந்த இன்னி வர சொல்லிருக்காங்க கிளம்பு எடு பணத்தை அப்புறம் என்ன அப்புறம் கொடுக்குறேன் அப்ப எழுந்துரு ஏற்கனவே ஒரு ஃபுல் பணம் பாக்கி இருக்கு அதுக்குதான் இந்த மாதிரி ஓசிக்கிறாக்கெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்றது இன்னும் 2 ஆட்டம் ஆடுறேன்ப்பா ஜெயிச்சுட்டு அவன் படத்தை கொடுத்துடுறேன் ஜெயிக்கிற மூஞ்சிய பாரு சோமாரி எந்திரா முதல்ல என்ன இருந்தாலும் அவன் அண்ணன் தானடா வாய கழுவுடா யாருக்கு யாருடா அண்ணன் 2 பேரும் ஒரு அம்மா வயித்துல தான் பிறந்தீங்க நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இவன் பல பேருக்கு பிறந்தவன்
ஏ குட்டி உன்னையார் மோட்டார் சைக்கிள் துடைக்க சொன்னது? சும்மா தான். எவ்வளவு தூரம் என் பின்னால வருவேன்? நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் வருவேன். பார்க்கலாம் பார்க்கலாம். வெரி குட். ஜோர வாக்கண்டே. என்ன நின்னுட்ட? என் வேகத்துக்கு உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. என்ன உனக்கு பிடிக்குமா என் மோட்டார் சைக்கிள்ல? எது ரொம்ப பிடிக்கும்? என்ன விடுங்க. என்னடி நழுவு பாக்குற? கல்யாணத்துக்கு முன்னால என்ன தொடக்கூடாதுங்க. கல்யாணமா? எனக்கு பொண்களை பிடிக்கும், ஆனா கல்யாணம் பிடிக்காது. என்ன பிடிக்குமா? ஓ, வப்பாட்டியா வரியா? மரியா கிட்ட என்னடா கேட்ட? என்னடா பெருசா கேட்டுட்ட? வழக்கமா எல்லா பொம்பளைங்கிட்டையும் கேட்கறதான் கேட்டேன். வப்பாட்டியா இருக்கேன்னு கேட்டேன். அதான் எப்படி கேட்பேன்னு கேக்குறேன். கேட்பேன். ஊர் பட்ட குட்டிகளுக்கெல்லாம் நீ என்னடா வக்காலத்து? ஏய், மரியா கிட்ட ஏதாச்சும் தப்பா நடந்துகிட்ட எலும்பு நுறுக்கி போடுவேன் படவா. அடச்சி, அவதான்டா என் பின்னாலே சுத்துறா. பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்கடா. கல்யாணமா? கல்யாணம் என் அகராதுல கல்யாணங்கிற வார்த்தையே கிடையாதுடா. அப்ப ஊருக்கு ஊர் ஒப்பாட்டி தான் வச்சுக்குவியா? ஊருக்கு ஊர் என்ன, தெருவுக்கு தெரு வச்சுக்குவேன். என் உடம்புல தெம்பு இருக்கு, தூக்கி எறிய பணம் இருக்கு. இன்னைக்கு வரியான மரியாதை கேட்டேன், நாளைக்கு கமலாவை கேட்பேன். ஏன் கல்ல பார்த்தா கூட கேட்பேன். ஆனா ஒண்ணு, அப்பம் பேரு தெரியாதபடி குழந்தைகளை பெத்துக்க மட்டும் நான் யாரையும் விட மாட்டேன். போடா. உனக்காக நான் அவனை விட்டு வைக்கிறேன். இல்ல இந்த சைக்கிள் செயின் படம் பார்த்திருக்கோம். இந்த படமாவ பாப்பலாம். என் பொறுப்புல அப்படி என்ன தப்பு இருக்கு? அப்பம் பேரு தெரியாதவங்கிற பட்ட பேர் தானே. அதுக்கு யார் பொறுப்பு? நானா? இதெல்லாம் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். சின்ன வயசுல என்னோட ஆரம்பமே சரியில்லை. எனக்கு அம்மாவை தான் தெரியும், அப்பாவை நான் பார்த்ததில்லை. அப்பா யாருன்னு அம்மாவும் சொன்னதில்லை. நான் தான் அப்பா சொல்லிக்கிட்டு யாரும் வந்ததும் இல்லை. ஆனா வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க. அம்மாவுக்கு இத்தனை உறவுக்கார ஆம்பளைங்களான்னு ஆச்சரியமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய ஆரம்பிச்சது. அம்மா ஒரு மாதிரி வர்ற ஆம்பளைங்களை கவனிச்சுக்கத்தான் அம்மாவுக்கு நேரம் இருந்துச்சு. நான் அனாதை மாதிரி ஒரு ஓரத்துல கிடப்பேன். அப்புறம் ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் எல்லாம் ஒரே ஒரு ஆம்பளை தான் வீட்டுல இருந்தாரு. அவரை அப்பான்னு கூப்பிடுவோம்னு அம்மா சொன்னாங்க. அப்பா வந்தாச்சு. இனிமே என்ன பிடிச்ச பீடையெல்லாம் விட்டு போச்சுன்னு நினைச்சேன். அந்த ஆசையிலையும் மண்ணு விழுந்துச்சு. ஒரு தம்பி பிறந்தான். அவனைத்தான் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாங்க. பழையபடி எனக்கு தின்னதான் ஆயி போச்சு. அந்த தம்பியை மட்டும் பள்ளிக்கூடம் அனுப்புவாங்க. என்னை எடுபடி வேலையெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. என்னையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கன்னு அவரை கேட்டேன். அடியும் வதியும் ரொம்ப சாதாரணமா போச்சு. பொறுத்து பொறுத்து பார்த்த
ஒரு நாளைக்கு எதிர்த்துக்கிட்டேன். குனியத்தா எல்லாரும் குட்டுவாங்கன்னு அப்பதான் புரிஞ்சது. ஒரு நாள் அம்மா கிட்ட காசு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. உடைஞ்ச பாட்டில கையில வச்சுக்கிட்டு குத்திடுவேன்னு மிரட்டினேன். அம்மா பயந்து போய் காசு கொடுத்துட்டாங்க. காசு சம்பாதிக்கணும்னா இதான் வழின்னு மனசுல தோணிடுச்சு. அதுல இருந்து என்னடா பொல்லாதவா